ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2025 வெளியான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பேபி கேர்ள். இந்த படம் ஒரு பக்காவான த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே ஹாஸ்பிட்டல்ல பிறந்து 3 நாளான ஒரு பச்சிளம் குழந்தை கடத்தப்படுது. குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரணை பண்ணலாம் அப்படின்னு போனா, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸே குழந்தைங்களா தான் இருக்காங்க. இந்த குழந்தைய பெத்த அந்த பொண்ணுக்கு வெறும் 19 வயசு தாங்க ஆகுது. சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா பிளாக் கலர் ஃபர்தா போட்ட ஒரு பொண்ணு கையில கட்டப்பை வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டா வந்திருக்காருங்க. அதனால தன்னோட கவனக்குறைவுனால தான் அந்த குழந்தை காணாம போயிருக்குது. சோ அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கறதுல நமக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் பர்சனலா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நடக்கக்கூடிய பல தாறுமாறான சம்பவங்கள் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு மர்ம பார்சல் வந்துருந்துச்சுங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு நானும் எடுத்து பார்த்தேன், ஆட்டி பார்த்தேன், தட்டியும் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது நான் ஆர்டர் பண்ண பார்சல் தான் அப்படின்ட்டு. இந்த பார்சல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்னோட லவ்டு ஒன்னுக்கு ஒரு வித்தியாசமான கிரியேட்டிவான கிஃப்ட் பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் இன்ஸ்டாகிராம்ல ஆரா டிசைன்ஸ் அப்படின்ற பேஜ்ல இந்த 3D லேம்பை நான் பார்த்தேன். இந்த லேம்ப்ல அப் டு 4 போட்டோஸை உங்களால பிரிண்ட் பண்ணிக்க முடியும். வினைலோ இல்ல ஸ்டிக்கரோ வச்சு இவங்க பிரிண்ட் பண்றது இல்லைங்க, டைரக்டா பிளாஸ்டிக்லயே பிரிண்ட் பண்றாங்க. உங்களால டச் பண்ணி அந்த டெக்ஸ்சரை ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு லாங்கான லைஃபை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது நம்மளோட ஒர்க் பிளேஸ் இல்ல பெட்ரூம்லயோ வைக்கிறதன் மூலமா அந்த இடமே பிரீமியம் லுக்குக்கு மாறதை நம்மளால உணர முடியும். ஆரா டிசைன்ஸ் இந்த ப்ராடக்ட் மட்டும் பண்ணலங்க, இது போன்ற நிறைய கிஃப்டிங் ப்ராடக்ட்ஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப குவாலிட்டியா. நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி உங்க லவ்டு ஒன்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கைஸ் நம்ம ஹீரோ அட்டெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கம் போல நம்ம ஹீரோ டியூட்டிக்கு வராருங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு மெட்டர்னிட்டி வார்ட்ல தான் கைஸ் டியூட்டி. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய நர்ஸுங்க, நேத்து ராத்திரி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கர் பண்ணி வச்சிருக்கோம், வந்து அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கும்போது, இல்ல டைம் ஆச்சு அப்படிங்கும்போது 5 நிமிஷம் லேட்டா போறதுனால ஒன்னும் ஆயிராது, நீ வா அப்படின்னு சொல்லி நர்ஸ் கூட்டிட்டு போய் அவங்க பண்ண ஒர்க் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல அலாரம் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. கோட் பிங்க் அப்படின்னு சொல்லி தான் அந்த அலாரம் அடிக்குது. கோட் பிங்க் அப்படின்னா என்னன்னா, குழந்தை பிறந்த அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு வார்டில் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வார்டில் ஏதாவது எமர்ஜென்சி ப்ராப்ளம் அப்படின்னா தான் இந்த கோட் பிங்க் அப்படின்ற அலாரத்தை ஆன் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த வார்டில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறாருங்க. நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகும்போது பிளாக் கலர் ஃபர்தா போட்ட ஒரு லேடி கையில கட்டப்பையோட நின்னுகிட்டு இருப்பாங்க. மேபி இங்கிருந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கெஸ் பண்றாரு. சோ ஹீரோட கெஸ்ஸிங் கரெக்ட் தாங்க. அந்த மெட்டர்னிட்டி வார்டில் இருந்து பிறந்த 3 நாளான ஒரு பெண் குழந்தைய திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. உடனடியா ஹீரோ பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா வெளியில ஒரு கட்சி மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்குதுங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே. அதனால அந்த ரோடே ரொம்ப பிஸியா இருக்குது. ஆள் நடமாட்டம் எக்கச்சக்கமா இருந்துகிட்டு இருக்குது. இதுல எங்கன்னு போய் பிடிக்கிறது? போலீஸ்க்கு தகவல் கொடுத்து உடனடியா போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இந்த மாதிரி குழந்தை கடத்தப்படுற வழக்குல எல்லாம் நேரம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா குழந்தை ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ளேயே பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட விசாரணையை தொடங்குறாங்க. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல செக்யூரிட்டி கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க, சுகுமாரன் அப்படின்ற ஒரு நபர் வராரு. அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்றவருங்க. குழந்தை கடத்தப்பட்ட அந்த டைம்ல இவர் அந்த இடத்துல இல்லவே இல்லைன்றது தெரிய வருது. சோ இவரோட டியூட்டி டைம் என்ன அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்க, 10 மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா 8 மணிக்கே கிளம்பிட்டாருங்க. 10 மணி வரைக்கும் உனக்கு டியூட்டி இருக்கும்போது 8 மணிக்கே கிளம்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த செக்யூரிட்டியை தான் சந்தேகப்படுறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணோட கல்யாணம் வருது சார், அதனால சில பல பர்ச்சேசிங் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது, அதனால கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டேன் அப்படிங்கும்போது, யார் கேட்டு நீ போன அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேட்கறாங்க. நான் அந்த வார்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அட்டெண்டர் கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், நாளைக்கு இம்பார்ட்டன்ட்டா நான் கொஞ்சம் முன்னாடியே போக வேண்டியது இருக்கு, அதனால நீ வந்துரு அப்படின்ட்டு அப்படின்னு ஹீரோவை கையை காட்ட, ஹீரோ மறுக்கிறாருங்க. எங்கிட்ட இப்ப சொன்னீங்க, நீங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த செக்யூரிட்டிக்கும் நம்ம ஹீரோக்கும் ஆர்குமெண்ட் ஆகுது. போய் சொல்லாத நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர் நீ யாரு அப்படின்னு கேட்க, இந்த மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, இவர் இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற அட்டெண்டர் தான் சார் அப்படின்ட்டு. போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, அந்த வார்டோட செக்யூரிட்டி கார்டு யாரு? நீ தானே. அப்ப அந்த குழந்தை காணாம போனதுக்கு நீ தான் பொறுப்பு, நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்றதுக்காக போறாங்க. இந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சமாளிக்கிற மாதிரியான ஒரு பார்வையில பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த செக்யூரிட்டி கார்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் இடையில என்ன ஒன்று போயிட்டு இருக்குன்றது தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ தன்னுடைய சந்தேகத்தை போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு. உடனடியா சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கறாங்க. பிளாக் கலர் ஃபர்தா போட்ட ஒரு லேடி கையில கட்டப்பையோட ஹாஸ்பிட்டல் வராண்டால நடந்து போறது ரெக்கார்டா இருந்திருக்குதுங்க. 100% இந்த லேடி தான் குழந்தைய திருடி இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலங்க. பட் குழந்தை காணாம போன டைம்ல இவங்க சந்தேகத்துக்கிடமா அந்த வழியா நடந்து போனதுனால இவங்களை ஃபர்ஸ்ட் பிடிக்கலாம் அப்படின்னு போலீஸ் முடிவெடுக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க காணாம போற வழக்குல எல்லாம் டைம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, குழந்தை காணாம போய் ஆல்ரெடி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, சீக்கிரமா நம்ம இந்த குழந்தைய கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லாட்டி அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்னே சொல்ல
முடியாது அப்படின்னு ஆபீசர் சொல்றாரு. பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதியோட மீட்டிங் ஒன்று நடக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல கலவரம் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. மொத்த போலீஸ்காரங்களும் அங்க இருக்கிறாங்க. அதனால இந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க கிட்ட போதுமான ஃபோர்ஸ் இல்ல, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி உயர் அதிகாரி கிட்ட கேட்டா உயர் அதிகாரி பயங்கரமா கத்திடுறாரு. இங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்குது. சோ இங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரை அந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு மாத்த சொல்லி என்கிட்டயே வந்து கேக்குறியா, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வண்டியும் 3 போலீஸ்காரங்களையும் தரேன், அவங்கள வச்சு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த வழக்குல உயர் அதிகாரி பெருசா சப்போர்ட் பண்ணாதனால குறைஞ்சபட்ச மேன் பவர் வச்சு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், ஆட்டோ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த பிளாக் கலர் ஃபர்தா போட்ட அந்த ஒரு லேடியை பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. சில இடங்கள்ல சிசிடிவி கேமரால அந்த லேடி நடந்து போனதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க. இன்னொரு பக்கம் அதிகாரி ஒருத்தர் காணாம போன குழந்தையோட அம்மாவை மீட் பண்றதுக்காக வராருங்க. குழந்தைய பறி கொடுத்த துக்கத்துல இருப்பாங்க, ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா அங்க எல்லாமே ஆப்போசிட்டா இருக்குதுங்க. குழந்தை காணாம போன விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காலையில எழுந்திருச்சு ஒர்க் அவுட் பண்றதுக்காக ஜிம்முக்கு போயிட்டேன், ஜிம் முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த மாதிரி குழந்தை காணாம போயிருச்சு அப்படின்ற விஷயமே தெரிய வந்தது அப்படின்னு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது, குழந்தை பிறந்து 3 நாள் தான் ஆச்சு, இந்த அம்மா என்னடா ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த அதிகாரி குழம்பி போயிடுறாருங்க. அப்பவும் அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க, நான் ரெகுலரா 1 hour ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன், பட் டெலிவரிக்காக 2 நாள் ஒர்க் அவுட் பண்றத நிப்பாட்டி வச்சிருந்தேன், இன்னைக்கு எப்போதும் போல ஜிம்முக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த அதிகாரி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. வெளியில வந்து இந்த லேடிக்கு ஏதாவது பைத்தியமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே சார் இது வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்னு இந்த கான்ஸ்டபிள் எட்டி பாக்குறாரு. பார்த்தா அது அந்த குழந்தையோட அம்மாவே கிடையாதுங்க. குழந்தையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக்கா. குழந்தையோட அம்மா தான் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப எங்கா இருக்கா, அதுவும் காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணு மாதிரி இருக்காங்க. போலீஸோட விசாரணையில இந்த பொண்ணோட பேரு மீனாட்சினும், இந்த பொண்ணு பெங்களூர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றதும் தெரிய வருது. படிச்சுட்டு இருந்த டைம்லயே பிரெக்னென்ட் ஆனதுனால படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதா வந்து இவ சொல்றாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பையன் உள்ள வரான். யார் இந்த பையனை உள்ள விட்டது அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாரு. இன்னொரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு, இவன் தான் சார் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, சரி பேரண்ட்ஸ் வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்திட்ட விசாரணை நடத்தலாம் அப்படின்னு இந்த போலீஸ் ஆபீசர் முடிவு பண்றாருங்க. ஆனா வெளியில இந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கும் பையனோட அப்பா அம்மாக்கும் பஞ்சாயத்து. பையனோட அப்பா சொல்றாரு, குழந்தை காணாம போயிருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கிட்ட கால் பண்ணி கொஞ்சம் பிரஷர் போடுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது பொண்ணோட அப்பா கேட்கிறாரு, யாருக்கு கால் பண்றது, மினிஸ்டருக்கா இல்ல சிபிஐக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னதான் இருந்தாலும் குழந்தை நம்மளுது இல்லையா சார் அப்படின்னு சொல்ல பொண்ணோட அப்பாக்கு சம்மக்கம் வந்துருதுங்க. என் பொண்ணை டிகிரி படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்பி பெரிய ஆளாக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரோட கெரியர் மொத்தத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இப்போ குழந்தையாமா குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாருங்க. இந்த வழக்குல நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. உள்ள இந்த போலீஸ் ஆபீசர் அந்த பையன் கிட்ட விசாரணை பண்றாரு. அந்த பையனே பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்ததா சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த பையன் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கானா. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர், அந்த பையன் 3rd இயர். சரி நடந்தது நடந்து போச்சு, எல்லாம் கை மீறி போயிடுச்சு, சரி ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பையன் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கானா. இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுல இருந்து குழந்தையோட டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்திருக்கா. என்னடா இது குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வந்தா இவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டருக்கே தலை சுத்துதுங்க. நீங்க 2 பேருமே இந்த குழந்தை காணாம போன வழக்குல கோஆபரேட் பண்ணணும், என்ன கொஸ்டின் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் ஒழுங்கா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு இந்த பையன் சொல்றான், சார் எனக்கு எக்ஸாம்ஸ் வருது, அதனால நான் கொஞ்சம் படிக்கணும், அதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொண்ணு ஒரு மாதிரி கண் கலங்குறா. அந்த பெண்ணோட கெரியரே காலியாகி உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பையன் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிட்டு சரி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராருங்க. அப்ப கூட இருக்கிற போலீஸ் ஆபீசர் கேட்கிறாரு, என்ன சார் 2 பேருமே சின்ன பசங்களா இருக்காங்க, இந்த வழக்கு போக்சோல வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அப்படியெல்லாம் வராது, இந்த பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அந்த பையனுக்கு 21 வயசு ஆயிடுச்சு, குழந்தைய கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்துறாங்க. இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தை மேல ஆசை பாசம் இருக்கோ இல்லையோ, அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு, என்னதான் இருந்தாலும் அது என் பையனுடைய பொண்ணு சார், அந்த பொண்ணு யாரும் இல்லாதவளா வளரக்கூடாது, அவளை மீட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, இன்ஸ்பெக்டரும் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து, படிக்க போறேன்னு சொன்னல, போய் படி அப்படின்னு சொல்ல, காலேஜுக்கு ஒரு குழந்தையோட அப்பனா போய் பாரு, அதுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சொல்றா, என்னோட படிப்பை நிறுத்திட்டு நீ பாட்டுக்கு ஜாலியா படிச்சுக்கிட்டு இருக்கிற தானே, சரி நீ இருந்து அந்த குழந்தைய பாத்துக்கோ, நான் படிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான ஆர்குமெண்ட்டுங்க. இவங்க 2 பேரும் ஒரு முறை செஞ்ச தப்பு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு லீடு பண்ணிருச்சுங்க. குழந்தை பிறந்ததுனால அவளோட கெரியர் காலி ஆயிடுச்சு. ஆனா அந்த பையன் இன்னும் ஜாலியா அவனுக்கு கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அந்த பையனை கெட்ட வார்த்தையிலே திட்ட, வேற ஏதாவது புது வார்த்தை இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பா. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, வழக்கம் போல ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய நர்ஸுங்க எல்லாம் ஹீரோ பார்த்து பயங்கரமா முறைப்பாங்க. ஏன் இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த செக்யூரிட்டி கார்டு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு, நீ வேணும்னே இந்த செக்யூரிட்டி கார்டை இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட மாட்டி விட்டுட்ட, இப்போ இந்த செக்யூரிட்டி கார்டை ரூம்குள்ள வச்சு போலீஸ்காரங்க அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்ல, சொன்ன மாதிரியே ஒரு ரூம்குள்ள வச்சு இந்த செக்யூரிட்டி கார்டை போலீஸ்காரங்க அடின்னு அடிக்கிறாங்க. அந்த குழந்தை எங்கடா, குழந்தை எங்க கொண்டு போய் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி கார்டு திரும்ப திரும்ப சொல்றாரு, அவருடைய மகளுக்கு கல்யாணம் இருக்கான், சோ அதற்கான வேலைகளை பாக்குறதுக்காக போயிட்டு தான், குழந்தை திருட்டு போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இவர் குழந்தைய திருடி இருந்தாலும் அந்த குழந்தை அழுதுருக்கும், கண்டிப்பா நான் மாட்டிருப்பேன், நான் இதை செய்யல அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரண்ட்ஸோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க. அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது
அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு சார். நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சா கூட அந்த குழந்தைய அவங்க வளர்த்துவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்றாரு, சப்போஸ் நம்ம இந்த குழந்தைய கண்டுபிடிக்காம விட்டு நாளைக்கு அந்த குழந்தை கையங்கால இழந்து சிக்னல் எங்காவது இருந்ததுன்னா அப்ப நம்ம வேலை பார்க்கறதுக்கே பிரயோஜனம் இல்லாம ஆயிரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரால இந்த ஃபர்தா போட்ட லேடியோட வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபுட்டேஜை மீடியால சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பெண்ணை நீங்க எங்காவது பாத்தீங்கன்னா உடனடியா போலீஸ்க்கு தகவலை கொடுங்க, ஏன்னா பிறந்த 3 நாளான ஒரு பச்சிலம் குழந்தையை இவ திருடிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இந்த நியூஸை பார்த்த ஒரு ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா இந்த லேடியை நான் இந்த ஏரியால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவலை கொடுக்க உடனடியா போலீஸ்காரங்க அந்த இடத்தை நோக்கி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, இந்த ரூம்குள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற இந்த செக்யூரிட்டி கார்டை இவர் பாக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி தோணுது. பட்டுன்னு இந்த போலீஸ்காரங்களை போய் வழிமறிச்சு நானும் உங்க கூட வரட்டுமா சார், ஏன்னா நான் தான் அந்த லேடியை முதல்ல பார்த்தேன், அந்த லேடியோட ஹைட்டு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வரட்டும் சார் அப்படின்னு கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. உடனே ஹீரோவையும் கூட வச்சுக்கிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன இடத்துக்கு எல்லாருமே போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா சோ இவங்க தேடி வந்த லேடி அந்த இடத்துல இல்ல. ஆனா ஹீரோ வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு இறங்கி போய் அந்த பார்க் கிட்ட இருந்து ஒரே கட்டப்பை எடுக்கிறாருங்க. இவங்க சிசிடிவி கேமரால பார்த்தாங்க இல்லையா, அந்த லேடி வச்சிருந்த அதே கட்டப்பை தான் இதுவும். அப்ப குழந்தை இங்கதான் எங்கேயாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில அந்த பார்க்ல இருக்கக்கூடிய ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஹீரோ போறாரு. பார்த்தா ஒரு லேடி, ஒரு வட இந்திய பெண் பாத்தீங்கன்னா கையில குழந்தைய வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சார் குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஹீரோ சத்தம் போடுறாரு. உடனடியா போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த வட இந்திய பொண்ணுகிட்ட இருந்து அந்த குழந்தைய புடுங்குறாருங்க. அந்த பொண்ணை ஒரு வண்டியிலையும் இந்த குழந்தைய ஒரு வண்டியிலையும் ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில பிரஸ் மீடியான்னு கொஞ்சம் இருந்துட்டு இருக்காங்க. குழந்தையோட இறங்கி வர ஹீரோவை எல்லா மீடியாவும் கவர் பண்ணுது. குழந்தை காணாம போன கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்குது. ஸோ போலீஸ்காரங்க கூட சேர்ந்து துரிதமா செயல்பட்டாரு ஒரு அட்டெண்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கும் நல்ல பேர் கிடைக்குதுங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் கிட்ட ஒப்படைக்க அந்த நர்ஸ் அந்த குழந்தைய வாங்கி பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இந்த குழந்தை காணாம போன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் பேரதிர்ச்சியா இருக்குதுங்க. பட்டுன்னு அந்த வடந்திய பெண் அங்கிருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களால முடியல அப்படின்னா காசை கேட்போம், திருட வரலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய அந்த பொண்ணுகிட்டயே ஒப்படைச்சிட்டு பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்கிறாரு. அந்த பணத்தை வாங்காம அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்தை விட்டு வட இந்திய பெண் கிளம்பிடுறாங்க. இதுல கடுப்பான இந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ புடிச்சு அடிக்கிறாருங்க. உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து தடுக்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல செக்யூரிட்டி அட்டெண்டர் பூரா பாயலும் இப்படிதான் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்ல பட்டுன்னு நம்ம ஹீரோ பேசுறாருங்க. அந்த செக்யூரிட்டி மேல எந்த தப்பும் இல்ல சார், அவன் பாவம் அப்படின்ட்டு இது அப்படின்னு சொல்லி இவர் திரும்பி பார்க்க ஹீரோடைய மனைவி சவுதி அரேபியால வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, சவுதி அரேபியால இருந்து ரிட்டர்ன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு இவருக்கு லேட் ஆயிடுச்சான். ஆனா முன்னாடியே இந்த செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி மகளோட கல்யாணத்துக்காக பர்ச்சேசிங்க்கு போக வேண்டியதா இருக்குது, நான் கொஞ்சம் சீக்கிரமா போயிடுறேன், நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காருங்க. ஆனா மனைவி வந்ததுனால மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லேட்டா வந்திருக்காரு. அந்த இடத்துல யாருமே இல்லாதனாலதான் கிட்னாப்பர் ஈஸியா அந்த குழந்தைய திருடிட்டு போயிட்டதா வந்து நமக்கு தெரிய வருதுங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் மறுபடியும் காண்டாய் அடிக்கிறதுக்காக போறாரு. கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் தடுக்கிறாருங்க. நான் ஆல்ரெடி என்கொயரி பண்ணிட்டேன் சார், அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான். இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோடைய மனைவி வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்காங்க. மேபி இவன் ஃபியூச்சருக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இந்த சம்பவத்தை பண்ணிருக்கலாம், இவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் சார், இவன் யார்கிட்ட பேசுறான் என்ன பண்றான்றத கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாரு. இப்போ இந்த குழந்தை திருடப்பட்ட வழக்குல ஹீரோக்கும் தொடர்பு இருக்கிறதா போலீஸ்காரங்க இன்டெரக்டா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோடைய அலட்சியத்தினால தான் இந்த குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோவை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா டிவில எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோடைய மனைவி ஃபோன் பண்ணி நீங்க இருக்கீங்க அப்படின்ற தைரியத்துல தான் நான் வெளிநாட்டுல வேலையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், இப்போ நமக்கு லோன்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் எப்படி பே பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒன்று பண்ணலாம்னா உங்களுடைய முகத்தை தான் டிவில போட்டு இந்த கிளி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இனி நமக்கு யாரு வேலை கொடுப்பான், நம்ம மானமே போச்சு அப்படின்ற மாதிரி மனைவி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த செக்யூரிட்டி கார்டை போலீஸ்காரங்க போக சொல்லிட்டாங்க போல, அவர் ஆப்போசிட்ல வராரு. நம்ம ஹீரோ பார்த்து நீ அழிஞ்சே போயிடுவா அப்படின்ற மாதிரி சாபம் விட்டுட்டு போறாருங்க. ஏன்னா இவரு பொய் சொன்னதுனால தான் அவரை போட்டு பொழந்தாங்க. ஆரம்பத்திலேயே மறைக்காம உண்மை சொல்லியிருந்தாருன்னா வார்னிங்கோட முடிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வருவாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்போதும் ஜாலியா பேசக்கூடிய நர்ஸுங்கெல்லாம் ஹீரோவை பார்த்தாலே ஆகாதுன்ற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியில வரும்போது மீடியாக்காரக்கெல்லாம் ஹீரோவை இன்டர்வியூ பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. தோதோ அந்த ஆள் தான் அப்படின்ற மாதிரி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பயந்துட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஓடி வந்துருவாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் அக்கா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இப்போ நீ வெளியில போகாத, இந்த குழந்தை விஷயத்துல உன்னை அடிச்சாலும் அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருப்பாருங்க. அப்பதான் இந்த சிசிடிவி கேமரா ரூம்குள்ள போயிட்டு இவர் தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாரு. அங்க அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர்கிட்ட நேத்தோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இப்ப காட்டினா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கும் போது ப்ளீஸ்டா உதவி செய்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அங்க கட் பண்ணா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா இந்த சிட்டில இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சிட்டில எல்லா இடங்கள்லயுமே சிசிடிவி கேமரா இருக்குதுங்க, டாய்லெட்டை தவிர. குழந்தைய கடத்தினவங்க குழந்தைய கொண்டு போய் டாய்லெட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பாக்குறாரு. அதுல ஒரு பையன் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். அந்த பையனோட பாடி லாங்குவேஜும் இந்த ஃபர்தா போட்டுட்டு கையில கட்டப்பை எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா,
அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் பார்க்கறதுக்கு சேம் டு சேம் ஒரே மாதிரி இருந்திருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த பையன் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய திருடிட்டு ஃபர்தா போட்டு எஸ் ஆயிருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இதே விஷயத்த இந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் கண்டுபிடிக்கிறாரு. சிக்னல்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்தா போட்ட லேடி அங்கங்க நடந்து போனதெல்லாம் நல்லாவே தெளிவா ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். ஒரு பொண்ணு நடக்கிறதுக்கும் பையன் நடக்கிறதுக்கும் நல்லாவே டிஃபரெண்ட் இருக்கும் இல்லையா? அதை வச்சு அந்த ஃபர்தா போட்டு போறது ஒரு லேடி கிடையாது, அது ஒரு மென், நம்ம தேட வேண்டியது ஒரு ஆம்பளைய அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கும் சேம் லீடு கிடைக்குதுங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி கீழே ஓடி வராருங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்த பையன் கண்டிப்பா அங்க டீடைல்ஸை கொடுத்துருப்பான் இல்லையா? சோ அந்த டீடைல்ஸ் வச்சு அந்த பையனை பிடிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்காரு. ஆல்ரெடி உங்க வேலை போயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸை கொடுத்து என்னோட வேலையும் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ சொல்றாரு, நேத்து அந்த பையன் ஹெச்ஐவி இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காக பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறதா சொன்னா. நான் அந்த பையனை நல்லாவே கவனிச்சேன். சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட பாடி லாங்குவேஜும் அந்த ஃபர்தா போட்டு போன லேடியோட பாடி லாங்குவேஜும் ஒரே மாதிரி இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் இப்படி ஒரு சாக்க சொல்லிட்டு அந்த குழந்தைய திருடிட்டு போயிருக்கான்னு தோணுது. ப்ளீஸ் எனக்காக அந்த டீடைல்ஸை கூட. எனக்கு தெரியுது இந்த உலகமே என்னதான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, என்னால தான் இந்த குழந்தை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால அந்த குழந்தைய மீட்டு கொடுக்க முடியுமான்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் நான் போராட போறேன். ப்ளீஸ் அந்த பையனோட நேம் அண்ட் அட்ரஸை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த லேப் டெக்னீஷியனும் டீடைல்ஸை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த குழந்தைய எடுத்துட்டு போன அந்த நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஃபர்தா ரிமூவ் பண்ணும்போது தான் தெரிய வருது அந்த பிளட் டெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக வந்தான் இல்லையா, அந்த பையன் தான் தூக்கிட்டு வந்திருக்கான்னு. அவனோட பேரு விவேக்குங்க. அவனோட அக்காவுக்கு இந்த குழந்தைய கொடுக்கறதுக்காக தான் தூக்கிட்டு வந்திருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ தானே சொன்ன குழந்தை இல்லாம வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் குழந்தை எடுத்துட்டு வந்துட்டேன். என்னடா முட்டாள்தனம் பண்ணி வச்சிருக்க, இந்த குழந்தை எங்கிருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா இந்த விவேக் சொல்றான். அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த குழந்தைய வாங்க அப்படின்னு சொல்ல இந்த பையனோட அக்கா அந்த குழந்தைய வாங்க மாட்டேன்றாங்க. விவேக் சொல்றேன், நீ என்ன பண்ண சொல்ற, ஹாஸ்பிட்டல்ல வச்சு முன்னாடி தானே பயங்கரமா அழுத, அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்னோட குழந்தைக்காக நான் அழுதண்டா, நீ என்னடா இப்படி முட்டாள்தனம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல விவேக் சொல்றான், உனக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த அக்கா பயங்கரமா திட்டுறாங்க. போடா இந்த குழந்தை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் வை அப்படின்னு சொல்ல இவன் ஒரு மாதிரி பாக்குறான். டே எனக்கு வேண்டான்னு சொல்றேன்லடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பையன் சொல்றான், ஆல்ரெடி உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அக்காவையும் குழந்தையும் கூட்டிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்ல என்ன கேட்காம ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அக்கா திட்டுறாங்க. பேசிக்கா விவேக்கோட அக்காவுக்கு குழந்தை பிறந்து இறந்து போயிருக்கும் போலங்க. அக்கா புருஷன் இந்த குழந்தைக்காக அக்காவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காரு. அப்ப குழந்தையோட வீட்டுக்கு போலனா அக்காவுக்கு பேராபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பையன் அவங்க அக்காக்காக அங்கிருந்து ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்திருந்திருக்கான். அட்லீஸ்ட் இந்த குழந்தையோட அக்கா வீட்டுக்கு போனானா அக்காவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்றதுக்காக அடுத்தவங்களை காயப்படுத்துறதுல அக்காவுக்கு விருப்பமே கிடையாதுங்க. அதனால இந்த குழந்தை வேண்டாம், ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை பயங்கரமா அழுவ ஆரம்பிக்குது. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே அக்கா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வாங்கிட்டு அந்த வாஷ்ரூம்குள்ள நுழையிறாங்க. வெளியில ஃபர்தா போட்டு இவன் ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பான் இல்லையா, அப்ப அங்க போலீஸ்காரங்க குழந்தைய தேடி சிட்டிக்குள்ள சுத்திட்டு இருக்கிறது இவனுக்கு தெரிய வருது. உடனடியா ஃபர்தாவை கலட்டி மறைச்சு வச்சுட்டு இவன் அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா போலீஸ்காரங்க அந்த இடத்த நோக்கி தான் வந்துகிட்டு இருப்பாங்க. உடனடியா இவன் தன்னோட அக்கா கிட்ட சொல்றான், போலீஸ்காரங்க என்ன தேடி தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸோ நீ தான் இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டல, இந்த குழந்தைய நம்ம இங்கேயே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அக்கா சுத்தியும் புத்தியும் பாக்குறாங்க. அந்த இடமே அலங்கோலமா இருக்குது. இந்த இடத்துல இப்படி குழந்தைய வச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க கிட்ட ஒரு பெரிய சைஸ் பேக் இருக்குங்க. அந்த பேக்கை பெட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு இடத்துல இந்த குழந்தைய வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அக்காக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது மனசே இல்லைங்க. வாங்கி நிற்காத, நிற்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வாஷ்ரூம் விட்டு வெளியில வந்துடுறாங்க. கரெக்டாக 2 போலீஸ்காரங்க அந்த வாஷ்ரூம்குள்ள நுழையிறாங்க செக் பண்றதுக்காக. அப்பதான் அந்த பார்க்கு கிட்ட குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சத்தம். உடனடியாக உள்ள போன போலீஸ்காரங்க பாதிலேயே வெளியில வந்துடுறாங்க. இது எப்ப நடந்த சம்பவம் அப்படின்னா, காலையில ஒரு வட இந்திய பெண் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ ஒரு குழந்தைய வாங்கி இந்த குழந்தை தான் நம்ம தேடி வந்த குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பார் இல்லையா, அந்த சம்பவம் நடந்த டைம் குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா வாஷ்ரூம்குள்ள போகாமையே அந்த போலீஸ்காரங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. போலீஸ் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த வாஷ்ரூம்குள்ள போய் பார்ப்பாங்க. அங்கதாங்க தாறுமாறான ஒரு ட்விஸ்ட். இவங்க பேக் மேல வச்சுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த குழந்தை அந்த வாஷ்ரூம்குள்ள இல்ல. எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வாஷ்ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா ரூம் டோரையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த குழந்தை இல்ல. அந்த குழந்தை இவங்க கிட்ட இருந்தும் காணாம போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த விவேக்கோட ஃபைல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவேகா அப்படின்னு கேட்க ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. குழந்தைய கடத்துறதுக்காக வந்தவன் கண்டிப்பா ஒரிஜினல் நம்பர் கொடுத்துருக்க மாட்டான். ஏன்னா ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணா பிடிச்சிடலாம் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோ யோசனை பண்றாரு. அப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருதுங்க. ஆக்சுவலா அவன் ஜிபேல தான் பேமெண்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்கான். ஸோ அந்த ஜிபே அக்கௌண்ட் எந்த ஃபோன் நம்பர்ல லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட முடியும். அதன் மூலமா இந்த விவேக்கோட ஒரிஜினல் நம்பரை ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் விவேக்கும் அவங்க அக்காவும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது மாமா கிட்ட இருந்து கால் வருதுங்க. விவேக்கோட அக்கா போனை அட்டன் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ விவேக் போனை வாங்கி அட்டன் பண்றாரு. என்ன மாப்பிள்ள என்ன பண்றீங்க, அவகிட்ட போனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வந்து அக்கா வந்து குழந்தைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஆள் பாத்தீங்கன்னா அவரோட பஸ்ஸுக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதுக்காக போயிருந்திருக்காராம். 2 முறை விவேக்கோட அக்காக்கு மிஸ்கரேஜ் ஆகி 3வது முறையே இப்ப குழந்தை பிறக்க போகுது இல்லையா, சோ அதனால குழந்தை சம்பந்தப்பட்ட ஸ்டிக்கர்லாம் ஒட்ட போறதா சொல்லிக்கிட்டு இருக்கு. அக்காவையும் குழந்தை
குழந்தையும் பாக்குறதுக்காக ஆர்வமா இருக்கிறதா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. விவேக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலங்க. அதே சமயம் அக்காவும் பக்கத்துல பம்பிக்கிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. இவர் போனை கட் பண்றாருங்க. ஆரம்பத்துல இருந்தே அக்கா புருஷன் குடும்பப்படுத்தக்கூடிய ஒரு கணவனா தாங்க இருந்திருக்காரு. இப்போ இந்த விவேக்கோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம போலீஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, போலீஸுக்கு போனோம்னா நம்ம தான் மாட்டுவோம் அப்படின்னு விவேக் சொல்ல, இப்போ இந்த குழந்தைய நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனவங்க அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க விவேக் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். ஆனா அக்கா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. உன்னால ஈஸியா இதுல இருந்து கடந்து போக முடியும், ஆனா என்னாலலாம் கடந்து போக முடியாது அப்படின்ட்டு. விவேக் என்ன சொல்றான்னா, நம்ம போலீஸ் கிட்ட போறத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா போலீஸ் நம்மள தான் பிடிப்பாங்க அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, இந்த விவேக்கோட ஒரிஜினல் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட உதவி கேட்கறதுக்காக போறாரு. எனக்கு ஒரு பையன் மேல சந்தேகம் இருக்கு சார் அப்படின்ட்டு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஆல்ரெடி உன்னால பெரிய பிரச்சனை, இந்த வழக்குல ஏதாவது ஒரு போலீஸ்காரனுக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சதுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறாருங்க. சோ போலீஸ்காரங்க ஹீரோக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் விவேக்கோட அக்காவும் ஆட்டோல வந்துகிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து விவேக்கோட அக்கா அந்த குழந்தைய பத்தி தான் கேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விவேக் பாத்தீங்கன்னா அக்காவுடைய ஷோல்டர்ல இருக்கக்கூடிய காயத்தை கவனிச்சிடறான். அக்கா புருஷன் சிகரெட்டை வச்செல்லாம் வந்து அக்காவை காயப்படுத்தி இருக்கிறான், டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்றது விவேக்கு தெரிய வருது. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது எல்லாமே குழந்தைக்காக தான் கணவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதும் தெரிய வருது. ஆனா அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு என்ன பத்தி கவலை இல்ல, இப்ப அந்த குழந்தையோட நிலைமையை நினைச்சாதான் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு இந்த ஆட்டோ டிரைவர் பார்த்தா, இந்த ஆட்டோ டிரைவர் இவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. பட்டுன்னு இவங்க பேச்ச மாத்திட்டு பாதி வழியிலேயே இறங்கிடுறாங்க. விவேக் சொல்றான், நீ கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு தனியா போறான். அந்த நேரம் பார்த்து ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். என்னப்பா தம்பி, பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டு போனேன், ரிசல்ட் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க விவேக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருதுங்க. நீங்க வரையா இல்ல நாங்க வரவா அப்படின்னு சொல்லி கேட்க, பயத்தோடையும் பதறத்தோடையும் விவேக் போனை கட் பண்ணி அந்த போன் நம்பரை பிளாக்ல போட்டு விட்டுறாங்க. அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணோடைய அப்பாக்கு ஒரு போன் கால் வருதுங்க. குழந்தைய எடுத்து வச்சிருக்கிறவன், குழந்தை எங்க கிட்ட தான் இருக்குது, இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் என்கிட்ட கொடுத்துட்டா குழந்தைய கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க. இப்போ அந்த நம்பரை வாங்கி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. போன் நம்பரை டேம்பர் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆப்பை பயன்படுத்தி தான் அந்த கிட்னாப்பர்ஸ் இவங்களுக்கு போன் பண்ணி மிரட்டி இருந்திருக்காங்க. அதனால கிட்னாப்பரோட போன் நம்பரை இவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. அந்த கிட்னாப்பர் 30 லட்சம் ரூபாய் பணத்தை அவன் சொல்லக்கூடிய இடத்துல கரெக்ட் டைமுக்கு கொண்டாந்து கொடுக்க சொல்றான். போலீஸ்காரங்க இது சம்பந்தமா விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவை கவனிச்சுட்டு, உனதான் வேலையை விட்டே தூக்கிட்டாங்களே, நீ என்ன வெளியே போகாம இன்னும் இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வெளியில போக முடியாம தான் இங்க இருக்கிறாரு அப்படின்றத அவருடைய சைக்கிலேயே போலீஸ் ஆஃபீஸர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா அப்படின்னு மிரட்ட பட்டுன்னு ஹீரோவே சொல்றாரு, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுனா என்னை தூக்கி ஜெயில போடுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம தடுக்கிறது என்னுடைய பொறுப்பும் கூட, அந்த குழந்தைய கண்டுபிடிக்கலனா எனக்கும் தூக்கம் வராது, அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு என்னாலான முயற்சியை நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இப்போ இந்த விவேக் ஒரு இடத்துல அக்காவை நிப்பாட்டிட்டு நடந்து போனான் இல்லையா, போனவன் ஒரு கார் எடுத்துட்டு வரான். யாருடா இந்த கார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டோடது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அக்காவோடைய வாழ்க்கை தலைகீழா மாறினது பத்தியும் பேசுறாங்க. பேசிக்கா விவேக்கோட அக்கா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா அக்கா வீட்டு சைட்ல பேரண்ட் சப்போர்ட் எதுவுமே இல்ல. விவேக்கு அக்கா மேல பாசங்க, அதனாலதான் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ஏதோ ஒரு ஹாக்கி மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தான் அக்காவை பாக்குறதுக்காக வந்திருந்திருக்கான். நீ ஒருத்தனை காதலிக்கிற அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேசிக் குவாலிட்டியா இருக்கணும், அவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு நீ லவ் பண்ண, அதுவும் ஓடி போயிட்டு எத்தனை நாள் நாங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியாம தலகுனிஞ்சு நின்னு தெரியுமா, மானமே போச்சு, ஆனா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன்னோட வாழ்க்கையே போச்சுன்னு கதறிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் நீ ஓடி போறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அக்காவோட வாழ்க்கை இப்படி தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ரொம்பவே கவலைப்படுறாருங்க. இந்த குழந்தைய பேஸ் பண்ணி தொடர்ந்து அக்காவை அந்த ஆள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் ரிஸ்க் எடுத்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்திருக்கான். இவங்க வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு போலீஸ்காரங்க இவங்க காரை வழி மறைக்கிறாங்க. போச்சு வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பயத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்போ இந்த விவேக் சொல்றான், அக்காவோட வீட்டில இருந்து என்னோட வீட்டுக்கு அக்காவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற ஒரு வழி இருக்கும்போது இந்த வழி எதுக்காக பயன்படுத்தின அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிறாரு. ஏன் சார் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அவர் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பயத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கார்ல வந்துகிட்டு இருக்கும்போதே இந்த விவேக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. எங்கிருந்துன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, தம்பி நீ உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பணம் வேணும்னு கிட்னாப்பர் ஃபோன் பண்ணி மிரட்டி இருந்தான் இல்லையா, சோ அந்த லொகேஷனுக்கு போலீஸ்காரங்க போறாங்க. சோ அங்க மஃப்டில ஏதாவது ஒரு வீட்ல ஒளிஞ்சிட்டு அந்த கிட்னாப்பர் வந்து பணத்தை எடுத்துட்டு போகும்போது அவனை வசமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா முழுக்க போலீஸ்காரங்க மஃப்டில இருப்பாங்க. அங்கதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருதுங்க. இந்த கிட்னாப்பர் சூஸ் பண்ணி இருக்கிற அந்த ஏரியா பாத்தீங்கன்னா விஐபிங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாங்க. முழுக்க முழுக்க இந்த அரசாங்க அதிகாரிகளும் பெரிய பணக்காரங்களும் வாழக்கூடிய இடம். அவங்க எல்லாம் CCTV
சிசிடிவி கேமரா விரும்புறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்ல. அதனால தான் கிட்னாப்பர் அந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்கான் அப்படின்றத போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் விவேக்க ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருந்தார் இல்லையா, எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இந்த குழந்தை காணாம போன வழக்குல போலீஸ்காரங்க இன்டைரக்டா சஸ்பெக்டா வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. சோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா விவேக்கு கால் பண்ணியிருக்காரு, அதுவும் 15 செகண்ட் பேசியிருக்காரு. என்ன பேசினாரு என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பையனை வர சொல்லி இருந்திருக்காங்க. விவேக் பாத்தீங்கன்னா பயத்தோட உச்சக்கட்டத்துல போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றான் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன்னா எதுக்கு அட்டெண்டர் டைரக்டா உனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்லிடுறான், இந்த மாதிரி HIV டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் சார், அதுக்கு அவர் உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு செகண்ட் பம்ப ஆரம்பிக்கிறாரு. உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி அப்படின்ற பையன் டெஸ்ட்டுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பட்டுன்னு விவேக் சொல்றான், சார் விவேக் அப்படின்ற பேர்ல கேட்டு பாருங்க, ஏன்னா வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா ஃபேக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவனை விட்டுறாங்க. ரிசல்ட் வந்திருக்குமே ஏன் வாங்க போவே இல்லை அப்படின்னு கேட்க, இல்ல சார் இப்பதான் போயிட்டு இருக்கேன், போற வழியில வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்ல சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் அனுப்பிச்சு வச்சிடறாரு. இப்ப காருக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே அக்கா கேட்கறாங்க எதுக்காக போலீஸ்காரங்க ஒன்று வர சொன்னாங்க அப்படின்ட்டு. அது காலேஜில் இருக்கக்கூடிய பழைய கேஸ் அப்படின்னு சொல்ல அக்கா பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்த நியூஸ் எடுத்து காட்டுறாங்க. பேசிக்கா அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, இது ஒரு அனாதை குழந்தை அப்படின்னு சொல்லி தான் விவேக் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கா கிட்ட குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஆனால் நியூஸ்ல அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே வேதனையில் இருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்டா பொய்யெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தன்னோட தம்பி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விவேக் உண்மையை சொல்லிடுறான். பேசிக்கா நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ 2 சின்ன பசங்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குது. அவங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த 2 சின்ன பசங்களையும் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை மேலேயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால தான் அந்த குழந்தைய நான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன். இப்போ நீ உண்மை சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு என்னால கணிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லி அக்கா சொல்ல அதுக்கு இந்த விவேக் சொல்றான், அந்த குழந்தைய ஒழுங்கா உன்கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன், நீ பாட்டுக்கு அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட நல்லா இருந்திருக்கும். இப்போ எவனோ ஒருத்தன் அந்த குழந்தைய எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு போனை போட்டு காசுக்காக மிரட்டிக்கிட்டு இருக்கான். உன்னோட வாழ்க்கையை நீ இப்படி அடிச்சுக்கிட்டியோ இப்போ என்னோட வாழ்க்கையும் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விவேக் சத்தம் போடுறான். இதெல்லாம் கேட்டு அக்கா ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா கிட்னாப்பர் கேட்ட அந்த 30 லட்ச ரூபாய் பணத்தை பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு அந்த பண பேக் கொண்டு போய் வச்சிடறான். சுத்தியும் போலீஸ்காரங்க மஃப்டில நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே அன்யூஸ்வலா இல்லங்க. இப்போ ஒரு பையனோட வீட்டுல இந்த போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. அந்த பையன் சொல்லுவான், இவ்வளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல சார், ஒரு 4 ட்ரோனை வேற வேற ஆங்கிள் பறக்க விட்டீங்கன்னா நல்ல விஷுவல்ஸ் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அமைதியா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலீஸ்காரங்க வேவ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த விவேக் இருக்கிறான் இல்லையா, நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போவான். இவன் பிளட் டெஸ்ட் கொடுத்திருந்தார் இல்லையா, ரிப்போர்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த லேப் டெக்னீஷியன் அப்படியே பயத்தோடையும் பதறத்தோடையும் அந்த ரிப்போர்ட்டை பேக் பண்ணி அவன் கையில கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பையனை தானே நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தாரு. இந்த பையன் அங்கிருந்து நகர்ந்த உடனே இந்த லேப் டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு போனை போட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே சமயம் இந்த விவேக் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அப்பா இருக்கிறான் இல்லையா, காலேஜ் பையன், அவன் இந்த விவேக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே விவேக் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அந்த காலேஜ் பையன் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு இந்த விவேக் லிஃப்ட்டுக்குள்ள போய் நின்றுறான். அதே லிஃப்ட்டுக்குள்ள இந்த பையனை வந்துடுறான். பட் ஆளுங்களா இருக்கிறதுனால அந்த பையன் எதுவுமே சொல்லாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஒன்ஸ் லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே அந்த இடத்துல இருந்து விவேக் ஒரே ஓட்டமா ஓடிடுறான். ஆனா பட்டுன்னு அந்த பையன் விவேக் முன்னாடியே வந்து நிக்கிறான். என்ன நினைச்சானே தெரியல, அந்த குழந்தையோட அப்பங்காரன் நம்ம விவேக்கோட கையில ஏதோ ஒரு துண்டு சீட்டை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இது எல்லாத்தையுமே மாடியில இருந்து நம்ம ஹீரோ பாத்துறாருங்க. இப்போ விவேக்கும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா சிசிடிவி ரூமுக்கு போறாரு. ஆக்சுவலா இந்த குழந்தையோட அப்பா மேல ஹீரோக்கு டவுட் வந்திருக்குதுங்க. சிசிடிவி கேமரா செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது காலையில ஒரு லக்ஸரி கார்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போயிருக்கான். ரிட்டர்ன் வரும்போது போலீஸ்காரங்க வண்டியில வந்திருக்கான். காலையில இந்த லக்ஸரி கார்ல இவனை கூட்டிட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசனை பண்றாரு. அந்த சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க இதை நீ போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படிங்கும் போது எனக்கு தெரியற இன்ஃபர்மேஷன்லாம் நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா போலீஸ்காரங்க நம்பவும் மாட்டாங்க, மாறா என்னத்தான் அடிப்பாங்க. அதனால ஏதாவது ஒரு லீடு கண்டுபிடிச்சிட்டு நான் போலீஸ் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரணை பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த விவேக் இருக்கான் இல்லையா, தன்னோட அக்காவை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போறான். கையில அந்த துண்டு சீட் வச்சிருக்கான். அதுல இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கான். நீ கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னோட முகத்தை மறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவன் எங்க போறான் என்ன பண்றான்னு எதுவுமே நம்ம விவேக்கோட அக்காக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலா காலையில இந்த குழந்தையோட அப்பா ஒரு லக்ஸரி கார்ல ஏறி போனான் இல்லையா, அந்த கார் வந்து அந்த குழந்தையோட அப்பா ஃப்ரெண்டோடையது அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குழந்தை காணாம போன வழக்குல இந்த குழந்தையோட அப்பா மேல போலீஸ்காரங்க டவுட் படணும். ஆனா இந்த விஷயத்த ஹீரோ போய் சொன்னார்னா ஹீரோவை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமரா டெக்னீஷியன் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸ் இதை சீரியஸா பாக்குறாங்க. அந்த குழந்தையோட அப்பா ஃப்ரெண்ட் இருக்கிறான் இல்லையா, அவனோட லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச அந்த லொகேஷன் அவனோட வீடா தான் இருக்க முடியும். அந்த இடத்துக்கு போனா அவனை பிடிச்சிடலாம், அவனை விசாரிச்சோம்னா ஏதாவது உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அந்த லொகேஷன் அனுப்புனா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எங்க நிக்கிறாரோ அந்த இடத்த தான் லொகேஷனா காட்டுது. அவர் எங்க நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிட்னாப்பர் வந்து பணத்தை வைக்க சொல்லியிருந்தான் இல்லையா, சோ அதற்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஃப்டில ஒரு வீட்டுல நின்று வேவ் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வீட்டை தான் காட்டுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பையன் சொன்னான் இல்லையா, 4 ட்ரோனை பறக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு விஷுவல்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த பையன் தான் அந்த குழந்தையோட அப்பா ஃப்ரெண்டு அப்படின்றது தெரிய வருது. இப்போ போலீஸ்காரங்க அந்த பையனை புடிச்சு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. எல்லா போலீஸ்காரங்களும் அந்த பையனோட வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விவேக்
அந்த குழந்தையோட அப்பங்காரன் சொன்ன அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த குழந்தை இருக்குதுங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு காருக்குள்ள வந்து தன்னோட அக்கா கிட்ட இந்த குழந்தைய கொடுத்துறான். பேசிக்கா அந்த குழந்தையோட அப்பாவே அந்த குழந்தைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கான். இந்த வாய்ப்பையாவது கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த பையனோட வீட்டுல விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அது அந்த பையனோட வீடே கிடையாதுங்க, அந்த பையனோட அப்பா ஃப்ரெண்டு வீடுங்க. இப்போ இந்த கிட்னாப்பர் ஒரு இடத்துல 30 லட்சம் ரூபாய் பணத்தை வைக்க சொல்லி அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஒரு நபர் வந்திருப்பாரு. அந்த நபரை போலீஸ்காரங்க பிடிச்சிருப்பாங்க. யாரா நீ தான் வந்து போலீஸ்க்கு போனை போட்டு காசு வேணும்னு மிரட்டினதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் இந்த ஏரியா தாங்க, அங்க ஒரு பேக் கிடக்குது அதுல என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் அவர் போயிருந்திருக்காரு. சோ அவருக்கும் இங்க நடக்கிற விஷயத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்றது தெரிய வருது. இப்போ இந்த பையனை போலீஸ்காரங்க பிடிச்சாங்க இல்லையா, இந்த பையனோட வீட்டுல மயக்க மருந்தெல்லாம் வச்சிருக்கான். ஹீரோ சந்தேகப்பட்டது உறுதியாகுதுங்க. அந்த குழந்தையோட அப்பனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இப்ப விசாரணையில அந்த பையன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இந்த குழந்தையோட அப்பனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த குழந்தைய கடத்தி அந்த பொண்ணோட அப்பா கிட்ட காசு பறிக்கலான்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீடு கொஞ்சம் பெரிய இடம். அந்த குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்க பேசிக்கா நீங்க வரதை பார்த்துட்டு இந்த குழந்தைய கொண்டு போய் நான் வாஷ்ரூம்குள்ள மறைச்சு வச்சுட்டு வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் உங்களோடய தான் சார் இருந்தேன். இப்போ உங்களோடய தான் வந்து பாத்ரூமையும் ஓபன் பண்ண குழந்தைய காணோம் சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இதை பண்ணது இவனுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எண்ட் ஆஃப் த டே இந்த குழந்தை மறுபடியும் எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியலங்க. பட் குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அந்த குழந்தையோட அப்பா விவேக் அந்த இடத்துக்கு வர வச்சு விவேக் அந்த குழந்தையை எடுத்துட்டு போகும்போது போலீஸ்காரங்க பார்த்து அவனை பிடிச்சிட்டாங்கன்னா இந்த வழக்குல அவன் ஃப்ரேம் ஆயிருவான். இவனுங்க சைஸா அந்த பணத்தை அடிச்சுட்டு எஸ் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருக்கலாம். நம்ம ஹீரோ அவருடைய துரிதமான இன்வெஸ்டிகேஷன் மூலமா இவனுடைய பிளான் சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இப்ப போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல இந்த குழந்தையை எப்படி இவனுக்கு தூக்குனானுங்க அப்படின்றத நம்ம கிட்ட சொல்றானுங்க. பேசிக்கா இந்த குழந்தையை வளர்க்கறதுல தான் இந்த காலேஜ் பையனுக்கு சுத்தமா விருப்பமே இல்லையே. அதனால இந்த குழந்தைய பத்தி அவனுக்கு எந்த ஒரு அக்கறையுமே கிடையாதுங்க. இந்த குழந்தைய காணும்னு சொல்லி போலீஸ்காரங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கும்போது இவனும் இவனோட ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பாத்ரூம் கிட்ட இந்த விவேக்கோட அக்காவும் இந்த குழந்தைய வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, இதை இவன் பார்த்திருப்பான். அவங்க அந்த குழந்தைய பாத்ரூம்குள்ள வச்சுட்டு வெளியில வரும்போது இவனுங்க பின்பக்கமா போய் அந்த பாத்ரூம்குள்ள இறங்கி அந்த குழந்தைய அந்த இடத்துல இருந்து தூக்கி இருந்திருக்கானுங்க. இவனுங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா மீனாட்சியோட அப்பாவை மிரட்டி இந்த குழந்தைக்காக பணத்தை வாங்கி அந்த பணத்தை வச்சு ட்ரக்ஸ் வாங்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட இந்த குழந்தை மேல எந்த அக்கறையும் இல்ல, உனக்கு குழந்தை முக்கியம் இல்லைன்னா நீங்க கரெக்டா இருந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த பையன் சொல்றான். பேசிக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒரு முறை ஒன்னா இருந்திருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டா இருந்திருக்கா. அப்பவே இவங்க ரெண்டு பேரும் படிக்கிற பசங்க, இந்த குழந்தை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட் பண்றதுக்கும் முயற்சி எடுத்திருந்திருக்காங்க. பட் அவளுடைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் காரணமா அவனால அந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடியலங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. பட் இவனுக்கு இவனோட கெரியர் போயிடும், இவனோட அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாழ்க்கையில முன்னேறணும், குழந்தையெல்லாம் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை மனைவி அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இருந்திருக்கான். பட் எல்லாமே கைமீறி போய் குழந்தையும் பிறந்துருச்சு. பட் இந்த குழந்தை இருக்கிறதுனால இவங்க டிவோர்ஸுக்கு போய் நின்னாங்கன்னா டிவோர்ஸ் கிடைக்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அதனால இந்த குழந்தைய இவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்றத கோர்ட்ல சொல்லி ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த குழந்தைய திருடி இருந்திருக்காங்க. இப்படி இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் திருடி இருக்கானுங்க. சோ திருடப்பட்ட குழந்தைய இந்த பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வாங்குறதுக்காக அந்த விவேக் உள்ள வரும்போது அந்த பையன் கிட்டே இந்த குழந்தைய ஒப்படைச்சிடலான்னு அந்த குழந்தை இருக்கக்கூடிய டீடைல்ஸை கொண்டு போய் விவேக் கிட்ட கொடுத்துட்டான். இப்ப விவேக்கும் அந்த இடத்துக்கு போய் இந்த குழந்தைய எடுத்துட்டான். இப்ப நமக்கு டீடைல்டா இந்த குழந்தையோட அப்பங்காரன் எதற்காக இதெல்லாம் பண்ணா, எப்படி திரும்ப இந்த விவேக்கோட கைக்கு குழந்தை போச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. இன்னொரு பக்கம் விவேக்கோட அக்காவும் கார்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அக்கா ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்பவும் அக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தைய ஒரு தாய்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போற மாதிரி தான் இது இருக்குது, அதனால இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தையோட அம்மா கிட்டயே போய் இந்த குழந்தைய ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இந்த குழந்தையோட அம்மா அப்பாக்கு இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால இந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்துடுறாருங்க. ஹீரோட மனைவி கிட்ட இருந்து கால் வருது, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா இந்த குழந்தைய தூக்கிட்டு போனவனோட அட்ரஸ் பத்தின டீடைல் எனக்கு கிடைச்சிருக்குது, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல எதுக்குங்க தேவையில்லாம இதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கீங்க, நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, காலையில நீ தானே சொன்ன என்னோட பேரை டிவியில போட்டு நார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, நான் இந்த குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என்ன பத்தின ஒரு நல்ல நியூஸை வர வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவாருங்க. இன்னொரு பக்கம் அக்கா புருஷன் ஃபோன் பண்றாங்க, அந்த குழந்தை கூட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அக்கா புருஷன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது அக்காவுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. அக்காவே இந்த டார்ச்சர் பண்றானா அந்த குழந்தை எந்த டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருந்துட்டு இருக்குது. வீட்டுக்கு போறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இந்த ஆளை விட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம விவேக்கோட அக்கா மனசுல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அக்கா எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்க
இதை பார்த்த விவேக் என்னாச்சு கேக்குறேன்ல என்னாச்சு அப்படிங்கும்போது பட்டுன்னு அக்கா பாத்தீங்கன்னா புருஷங்காரனுக்கு போனை போட்டு இது நாள் வரைக்கும் நீ சொல்றதை மட்டும் தான் நான் கேட்டு நடந்துகிட்டு இருந்தேன், இனிமேல் நான் சொல்றதை கேட்டு நீ நடடா, இனிமேல் நான் கூட வாழ்றதா இல்ல, என்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தை உன்னோட குழந்தையும் கிடையாது, நானும் என்னோட குழந்தையும் வேற ஒரு லைஃபை பார்த்துட்டு போறோம், என்ன தேடி வந்துடாத, அப்படி என்ன தேடி கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணேன்னு வையேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா மார்க்கையும் போலீஸ்காரங்க கிட்ட காட்ட வேண்டியதா இருக்கும், நீ என்ன எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தின அப்படின்றத சொல்ல வேண்டியதா இருக்கும், சேஃபா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அக்கா இந்த மாதிரி தைரியமா பேசினதை பார்த்து நம்ம விவேக் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே கார் ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்பதான் அக்கா நல்ல முடிவு எடுத்திருக்கா அப்படின்ட்டு. இப்ப அந்த குழந்தையோட அப்பங்காரன் சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட தான் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டான்னு சொல்லிட்டு, அந்த பையனை நேர்ல பார்த்தா அடையாளம் காட்டுவே அப்படின்னு சொல்லி கேட்க அவன் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப டிராபிக் செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து போலீஸ்காரங்க இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விவேக்கோட அக்கா அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் அக்கா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய தூக்கிட்டு கார்ல வந்து உட்கார நம்ம ஹீரோ கரெக்டா அட்ரஸ் தேடி அந்த இடத்துக்கு வந்திருப்பாருங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருப்பாரு. அக்காவை கார்ல உட்கார வச்சுட்டு இந்த விவேக் கார்ல ஏறும் போது நம்ம ஹீரோ விவேக்க பாத்துருவாரு. சோ இவன் தான் தேடிட்டு இருக்கிற ஆளு. அப்ப அக்கா கையில இருக்கக்கூடிய குழந்தை நம்ம தேடி வந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவனும் கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடறான். இப்ப அக்கா அழுதுகிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க தன்னோட தம்பி கிட்ட, போதுண்டா எனக்கா நீ கஷ்டப்படாத, ரோட்ல எங்காவது இறக்கி விட்டு நீ போயிரு, என்னோட லைஃபை நீ நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளவு ரிஸ்க் எடுத்தவன் எப்படி தனியா அக்கா விட்டுட்டு போவான், அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டாக்கா, குழந்தை கிடைச்சதுன்னா உனக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா உன்னோட இறந்து போன குழந்தைக்கு நான் தாங்க இறுதி சடங்கு பண்ணேன், இப்படிக்கா அவனை விட்டுட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் குழந்தை நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எப்படி இருந்தது அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் சொல்ல அக்கா பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்துட்டார் இல்லையா, ஹீரோவையும் போலீஸ்காரங்க சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தானே வச்சிருக்காங்க. ஹீரோவையும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ விவேக்கோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் இங்கிருந்து கொல்கத்தா போயிடுறேன், கொல்கத்தால எனக்கு வேலை இருக்கு, நான் அங்கே போனேன்னா என்னோட லைஃப் செட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, விவேக்கும் பார்த்தீங்கன்னா அக்கா கொல்கத்தா போறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனால் பின்னாடியே நம்ம ஹீரோ துரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. அந்த கார்ல பார்த்தீங்கன்னா அக்காவோடைய மெடிக்கல் ஃபைல் எல்லாம் இருக்கும். அது காத்துக்கு பறக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நேமை நம்ம ஹீரோ பார்த்துடுறாருங்க. உடனடியாக தன்னோட மனைவிக்கு ஃபோனை போட்டு ரித்து அப்படின்ற பேர்ல இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன லேடியோட மெடிக்கல் டீட்டெயில்ஸை சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோடைய மனைவி ஃபோன் பண்ணி செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணதுல ரித்துக்கு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தை உயிரில்லாம பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அவங்க கையில இருக்கக்கூடிய குழந்தை நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய குழந்தை தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அவங்க குழந்தை இறந்து போனதுனால வேற ஒருத்தவங்களுடைய குழந்தையை இவங்க திருடி இருக்காங்க அப்படின்னு ஹீரோ அசம்ஷன் பண்ணி துரத்திட்டு வந்துட்டு இருக்காருங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும்போது அக்கா என்ன பண்றாங்கன்னா, கொல்கத்தாக்கு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க. அங்கதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஆக்சுவலா இவங்க டிக்கெட் புக் பண்றதுக்காக ஒரு ஆப் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆப் வந்து அவங்க கணவருடைய இமெயில லிங்க் ஆயிருக்குது. இவங்க டிக்கெட் புக் பண்ண உடனே அவருக்கு இமெயில் போயிடுச்சுங்க. அந்த டிக்கெட்டை அவர் பாத்துறாரு. அப்ப தன்னோட மனைவியும் குழந்தையும் இந்த பர்டிகுலர் ட்ரெயின்ல தான் தப்பிச்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்காவுடைய கணவர் அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் இவங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துருவாங்க. பார்த்தா அக்கா மயக்கத்துல இருந்துட்டு இருப்பாங்க. இவர் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாரு, ஆனா அக்கா எழுந்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த விவேக் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போக கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாருங்க. விவேக்க போட்டு பொலவலன்னு பொழக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே அடிப்பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல விவேக் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுவான். அந்த வழியா போலீஸ்காரங்க வர, போலீஸ்காரங்க கிட்ட ஹீரோ சொல்லுவாரு, நம்ம தேடிட்டு இருக்கிறதே இவன் தான் சார், இவங்க கிட்ட தான் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ்காரங்க இந்த விவேக்கை துரத்த ஆரம்பிப்பாங்க. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லாம் பூந்து மறைஞ்சு அடிச்சு பிடிச்சு ஒரு பிரிட்ஜ் மேல வந்து இந்த விவேக் நிப்பான். அந்த பிரிட்ஜுக்கு கீழே அக்கா போர்ட் ஆக வேண்டிய ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்குங்க. அதை பார்த்ததும் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதற ஆரம்பிச்சிருவான். அக்கா வேற காருக்குள்ள இருக்கிறாங்க, இந்த ட்ரெயின் வேற போயிடுச்சு, இனி அவ்வளவுதான் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி அழுவான். அப்ப அக்கா கிட்ட இருந்து கால் வரும், எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எங்க இருக்க அப்படின்னு இவன் கேட்பான். நான் ட்ரெயின்ல ஏறிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் விவேக்கு சந்தோஷமா இருக்குது. அதே சமயம் அக்கா புருஷனுக்கு வேற இந்த இமெயில் போயிருக்குமே அப்படின்ற விஷயத்த சொல்ல, அக்கா சொல்றாங்க, நான் ட்ரெயின்ல ஏறிட்டேன்னு தான் சொன்னேன், நான் புக் பண்ண ட்ரெயின்ல ஏறினேன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, அக்கா புருஷன் ஒரு ட்ரெயின்ல தேடிக்கிட்டு இருப்பான். இன்னொரு ட்ரெயின்ல நம்ம விவேக்கோடைய அக்காவும் குழந்தையும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் அக்காவோட லைஃப் செட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி விவேக் சந்தோஷப்படுவான். அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட்டுங்க. விவேக்கோட அக்காவும் குழந்தையும் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ட்ரெயின்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ நின்னுக்கிட்டு இருப்பாரு. எப்படியோ அக்காவை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க. கிட்ட போறாரு, அக்கா கிட்ட இருந்து அந்த குழந்தையும் வாங்குறாரு. போலீஸ்க்கு போனை போட்டு நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய குழந்தை இந்த பர்டிகுலர் ட்ரெயின்ல தான் இருக்குது, உடனடியா வாங்க அப்படின்னு சொல்ல, உடனடியா போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் கிட்ட வந்த உடனே குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தோ இங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள அந்த குழந்தைய இருக்காது, அக்காவும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த இடத்த ஃபுல்லா ஆய்வு செஞ்சுட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருவாங்க. சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்க்கும்போது பெருசா இந்த சிசிடிவி கேமரால அவங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்காது. இப்ப கஸ்டடியில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை இவனை என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கும்போது, இவனை அமுச்சுட்ருங்க, கூப்பிடும் போது வரணும்னு அமுச்சுடுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க.
இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. கதவை திறந்த உடனே அவங்க மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மனைவியை ஹக் பண்ணிக்கிறாருங்க. அப்பதான் உண்மையிலேயே நேற்று ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. பேசிக்கா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அக்கா தப்பிச்சு போகும்போது நம்ம ஹீரோ போய் இந்த குழந்தைய வாங்கியிருப்பாரு. இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டீங்க, இதுக்கு மேல நீங்க ஓட தேவையில்ல, குழந்தைய ஒப்படைச்சிட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க, நான் உடனடியா இந்த குழந்தையோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு இந்த விவேக்கோட அக்கா சொல்லுவாங்க, ஆக்சுவலா நான் இந்த குழந்தைய எடுத்துட்டு ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த குழந்தைய எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட தான் போனேன். அவங்க அம்மாக்கு இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட பர்மிஷனோட தான் இந்த குழந்தைய எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி இதை கன்ஃபார்மும் பண்றாரு. அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க. அவங்களுக்கு இந்த குழந்தை விருப்பமே இல்லாம வந்ததுதான். பட் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம விவேக்கோட அக்கா கைக்கு வரணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் வந்திருக்கு. இப்ப போலீஸ்காரங்க இந்த குழந்தைய மீட்டு அவங்க கையில ஒப்படைச்சாலும் இந்த குழந்தை ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த விவேக்கோட அக்காவையும் குழந்தையும் தப்பிக்க வச்சிடறாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ விவேக்க காட்டி கொடுத்துருப்பாரு இல்லையா, இவன் தான் குழந்தைய அடிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபைட் பண்ணிட்டு இருந்தது யாரு, அவனை எதுக்காக கை காட்டின அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்க ஹீரோ சொல்லிடுவாரு, அவன் என்கிட்ட இருந்து பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போப்பாதான் சார், அதனாலதான் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன், அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு அப்படியே மாத்தி பேசிடுறாருங்க. சோ இப்ப போலீஸுக்கு இந்த விவேக் மேலையும் சந்தேகம் வராது, விவேக்கோட அக்கா மேலையும் சந்தேகம் வராதுங்க. அந்த குழந்தைய வச்சிருந்தவங்கள நீ பார்த்த தானே, அவங்களோட அங்க அடையாளத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோ அங்க அடையாளத்தை சொல்லிட்டு வந்திருக்காருங்க. அதுவும் எப்படின்னா இந்த குழந்தையோட அப்பா ஃப்ரெண்ட் இருக்கிறான் இல்லையா, அவன் அப்படியே பொண்ணா இருந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரியான கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துட்டு போயிடுறாருங்க. போலீஸ்காரங்க ஃபர்தரா அந்த ஸ்கெட்சை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. ஹீரோ தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கூட சேர்ந்துடுறாரு. கிறிஸ்மஸ்க்கு விவேக்கோட அக்காக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி ஆச்சு. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ப்ராடக்ட் பையிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.